என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. ஜனவரி மாதம் 10ஆம் தேதி லீவ் லெட்டர் கொடுக்குறான், பாட்டி செத்துட்டாங்கன்னு இருக்குது. பிப்ரவரி அது போடா சொந்த பாட்டி போலது போடான்னு. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி லீவ் லெட்டர் கொடுக்குறான், பிரித்து பார்க்குறேன், அது தூரத்து பாட்டி சொந்த பாட்டின்னு நானாக முடிவு பண்ணின்னு போடான்னு. மார்ச் மாதம் 10ஆம் தேதி அதே மேட்டரை எழுதிக்கிறான், பாட்டி செத்துட்டாங்கன்னு. கோவம் வருமா வராதா? என்னை பற்றி உனக்கு தெரியாது என்ன? அவன் இதே சொன்னான் சார், அவன் எங்கள் தாத்தாவை பற்றி உனக்கு தெரியாதுன்னா. நான் உணர்ச்சி வசப்பட்டு அவனை அடிச்சிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசனை பண்ணி. பாவம், ஒரு பரிதாபமான பிள்ளைய நான் பாதகம் பண்ணிருக்கிறேன் ஆகிடுவேன். அப்புறம் தான் அவனை தனியாக கூட்டு விசாரிச்சேன். மூணு ஒரே ஊராடா தனித்தனி ஊராடான்னு. அதுலேருந்து அவன் என் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். ஐயா, அதனால் வாழ்க்கையில் எதுக்குமே உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்ற. நான் உணர்ச்சி வசப்படவே வேண்டாம் சார். அதாவது பதறாத காரியம் சிதறாதுன்னு சொன்னான் பொன்மொழி கிராமத்தில். பதறிய காரியம் சிதறும்னா. டென்ஷன், யாரை பார்த்தாலும் டென்ஷன். அது இது இப்போ மலிஞ்சு போச்சுங்க. எல்கேஜி படிக்கிறவனே சொல்கிறான், டேடி நான் ரொம்ப டென்ஷன் ஆகுறேன், கிட்ட வராத, அம்மாவோட அதிகமாக திட்டு வாங்குறான். இல்லை, அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போகிறேன் சார், ஒரு சின்ன குழந்தை அழுதுன்னு வருது, அவங்க அப்பா ஓடுறான், ஏன்டா அழுற ஏன்டா, அம்மா அடிச்சுட்டு போனா. அப்பா என்னைக்காவது அழுது பார்த்துருக்கடா? எனக்கு அப்போ புரியல, வீட்டில் வந்து தான் யோசிச்சு பார்த்தேன் அவன் என்னதான் பதில் சொன்னான்னு. அந்த பதிலுக்குள்ளே எவ்வளோ ஆழமான சிந்தனை இருக்குதானே. அது வாழ்க்கை என்பது ரசிப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் தான் கடவுள் கொடுத்துருக்குறான். அப்போ இந்த மறுபிறவி அது இதெல்லாம் அதெல்லாம் விட்டுதலுங்க. அது யார் கேட்டான்? போன பிறவியில் இருந்தவன் எவனா சொல்லியிருக்கான் இந்த பிறவியில் இருந்தேன்னு? இல்லை, நான் அது எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. என்ன ஒன்று, அடுத்த பிறவியில் எது தெரியுமா? ஒவ்வொரு ரோட்டரி அமைப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மறுபிறவி உண்டு. காரணம், நீங்கள் செய்த சேவை உங்களுக்கு அந்த மறுபிறவியை கொடுக்கும். நம்முடைய பெயரை இன்னொருத்தன் சொல்றான்னா அதான் மறுபிறவி. பேரறிஞர் அண்ணாவுக்கு மறுபிறவின்னா உண்டு, உலகமே பாராட்டுது. பெருந்தலைவர் காமராஜர் சொல்லுதுன்னா, மகாத்மா காந்தி சொல்லுதுன்னா, ஈடுகட்ட முடியாத இணையற்ற ஒரு மகத்துவத்தை மனித சமுதாயத்திற்கு அவர்கள் செய்து நிலை பெற்ற புகழை உருவாக்கி இருக்கிறார்கள். புகழ் படைக்கிற பெருமைதான் மறுபிறவியினுடைய அடையாளம். நம்ம மறுபடியும் பிறப்போம், அதுவாக பிறப்போம், இதுவாக பிறப்போம், அது என்னமோ அவன் பிறப்ப நடத்துகிறான், அவன் பிறப்பு நம்ம ஏன் மண்ணு போடுவான் போட்டோம். மறுபிறவி, இந்த பிறவி கிடைத்தற்கரிய பிறவி. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னா. காரணம் இன்னொன்று என்னென்னா, கால்களால் நடக்கிறது கால்நடைகள்னு பேர், காலால் நடக்கிற மனிதனுக்கு மனிதன்னு பேர். இது நமக்கு கால்நடைன்னு கிடையாது. நிறைய பேர் கால்நடையாக வாழறான், அது வேறு விஷயம். ஏன்னா பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்டா மாடு பார்த்து வரக்கூடாதுன்னுவான். அதுக்கு அவங்க அதுக்கு ஏன்டா பண்ணி மாதிரி உருமுறைன்னுவான். நான் நல்லா பார்ப்பேன் சார், இதெல்லாம் பயணம் பண்ணும்போது யோசிச்சு பார்ப்பேன், அவன் என்ன சொல்கிறான் இவன் என்ன சொல்கிறான். இல்லை, வேடி காமெடியாக இருக்கான். இப்போ 2 பேரும் மாடு இன்னொரு மிருகமாக மாறிட்டான் இல்லைங்களா? அந்த மிருகத்தன்மைன்றது அவனுக்குள்ளே இருக்கிறத அடையாளப்படுத்திடும். இப்போ ஏன் மனிதனுக்கு மட்டும் அந்த காலால் நடக்கிற மனிதன் ஏமாச்சான்னா, மனிதனுக்கு மட்டும்தான் இந்த மனம் என்ற ஒன்று உண்டு. மனதால் நடக்கிற சக்தி படைத்தவன் என்பதனால்தான் மனிதன்னே பேரு நமக்கு. அதனால்தான் திருவள்ளுவர் அதை சூட்சமாக சொன்னார், மனத்துக்கண் மாசேலனாதல் அனைத்தரன் ஆகல நீர பெறன்னர். இதை விட என்ன சார் வேணும்? தர்மம் கூட நீ பண்ண வேணாம், தர்மம் வாரி கொடுக்க வேணாம், எதுவுமே செய்ய வேணாம். மனசை தூய்மையாக வச்சிரு. அடுத்தவனுக்கு பாதகமில்லாத ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அதை விட ஒரு உயர்ந்த வாழ்க்கை உலகத்திலேயே கிடையாதுன்னார். நான் நிறைய இடங்களை பார்ப்பேன், டாக்டர் வீட்டுக்கெல்லாம் போனேன்னா அங்கேயும் நிறைய வாழ்க்கையில் நீதி கிடைக்கும் சார். எங்கே வேணாலும் கிடைக்கும் சார், எங்கேயுமே கிடைக்கும். எந்த நீங்கள் பாசிட்டிவ்லையும் கிடைக்கும், நெகட்டிவ்லையும் கிடைக்கும். வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா நண்பன்னு இருப்பாங்க, எதிரின்னு இருப்பாங்க. வெற்றி அடைவதற்கு எதிரி காரணமாக இருப்பான், நண்பன் துணையாக இருப்பான். 2 பேருமே நமக்கு தேவை. அதனால் எதையுமே ஒரு நல்லதை நோக்கி நம்ம பயணப்படுவோமே, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க சார். ஒரு திருடம் கூட வீட்டுக்குள்ளே பூந்து கட்டில்கள் படுத்துங்கிறவன் காலாண்ட போய் தலையாண்ட போய் தேடுறான். அப்படி இப்படி தேடும்போது அவன் எழுந்துட்டான். என்னடா பீரோ சாவியடா தேடுறான்னா. அண்ணா எப்படி கண்டுபிடிச்ச? என்னடா இது தெரியாது எனக்கு. சரி சரி, தொழிலுக்கு புதுசாக நீ சர்வீஸ் உண்டானா? இல்லை இல்லை, இன்றைக்கி தானே இந்த ஆரம்பித்தேன் அந்த வேலையானா. அதான் நான் பார்த்தேன். இல்லைன்னா ஒரு ஆம்பளை கிட்ட வந்து தேடுவியாடா சாவியை? பைத்தியக்காரா, அதை படுத்துங்கிறாளே, அவள் காலுங்கழு போட்டுக்கிற தலகாணிங்க தாண்டா இருக்குது. அதை எடுக்க நான் 3 நாளாக பட்ட பாடு எனக்கு தான் தெரியும்.
தயவு செஞ்சு சொல்கிறேன், கொஞ்சம் அமைதியாக அதை எடு, அவசரப்படாது. எது வந்தாலும் நான் விட்டு பார்த்துங்கிறேன், நீ கவலைப்படாது. மொல்லமாக எடுத்துறேன். நான் எடுத்து அந்த பீரோவை திற, பிள்ளைங்க பார்த்த மாதிரி 300 ரூபாய் வச்சுக்கிறா. அதை எடுக்கிறதுக்கு நான் முடியலடா. ஏதோ எடுத்துக்கோ, கஷ்டப்பட்டவன் 200 வச்சுக்கோ, எனக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து. அவன் போய் பீரோவை திறந்து கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போகும்போது அவன் அழறான். நான் வெளியில் கஷ்டப்படுறேன், நீ வீட்டுக்குள்ளேயே கஷ்டப்படுற. நான் இல்லாத கஷ்டப்படுறேன், நீ வச்சிருந்தே கஷ்டப்படுற. ஆட போடா, நான் இன்னொரு வீட்டில் கூட எடுத்துக்குவேன், ஒன்னால் அது முடியாது, இந்த 300 நீயே வச்சுக்கான்ட்டு. எப்படின்னா ஒரு ஆம்பளை கஷ்டம் இன்னொரு ஆம்பளைக்கு தாண்டா. சரி, வாழ்க்கையில் சார் எதுலையுமே ஒரு நீதி இருக்குது. நீங்கள் அது வேணான்னு பார்க்காதீங்க, அது தேவையில்லைன்னு பார்க்காதீங்க சார். எல்லாத்துலேயும் ஒரு நீதி இருக்குது. மிருகங்களை சுற்றி நம்ம சுற்றி இருக்கிற படைப்புகள் அத்தனையில் இருக்குது சார். நீங்கள் படைப்பிலே பாருங்களேன், என்ன அழகு. சிங்கம், வலிமையான மிருகங்கள்லாம் காட்டுக்குள்ளே இருக்குது இல்லையா? வலிமையான மிருகங்கள் அனைத்தும் காட்டுக்குள்ளே இருக்குது. மென்மையான மிருகங்கள்லாம் நாட்டுக்குள்ளே இருக்குது. பூனை, நம்ம பசுமாடு, மாடுகள், மாட்டு வகைகள், இதெல்லாம் நமக்கு, ஆடு, இதெல்லாம் நம்ம கூட இருக்குது இல்லையா? ஆனால் மென்மையான மிருகங்கள் நம்ம கூட இருக்குது, வன்மையானதெல்லாம் காட்டுக்குள்ளே இருக்குது. அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் எது வன்மையானது, இதனால் ஆபத்துன்னு. ஆனால் மனிதனுக்குள்ள அந்த மாதிரி மிருகத்தனங்கள் புகுந்து இன்னைக்கு அதாவது சிங்கம் அடையாளம் தெரியுது, அதாவது புலின்னு அடையாளம் தெரியுது. நம்ம கூட இருக்கிறவனே யார் புலி யார் சிங்கம்னு தெரியாமலே இருக்கிறோம் சில இடங்களில் இல்லை. ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் சொல்லுவாங்க, அது இன்றைக்கி அதிகமாக போச்சு. ஒருத்தன் பட்டதாரி பாவம் பிஏ முடிச்சுட்டு எங்கெங்கேயோ போய் தேடிக்கிறான், வேலை கிடைக்காத போய் கடைசியில் ஒரு சர்க்கஸ் கம்பெனி வாசலில் போர்டு மாட்டிக்கிறான், இங்கே வந்து நடிப்பதற்குரிய வேலை இருக்குது, 4000 ரூபா சம்பளம்னு. அதை பார்த்துட்டு உள்ளே போய் ஓனர்கிட்ட கேட்டான், என்ன நடிக்கணும்னு. ஒரு குரங்கு வேஷம் குறையுது, ட்ரெஸ்ஸு தர நடிப்பியான்னா. அதை என்ன பெரிய பிரமாதம், பிய கூட்டு நடிச்சு காட்டுறான்னா. அப்படி தாவனா இப்படி தாவனா, அப்படி ஓடி இப்படி ஓடி கடைசியில் சிங்கத்துக்கு கொண்டு உள்ளே ஊந்துட்டான். அட 4000 ரூபா சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு உயிரே போக போகுதுன்னு நடுங்க நான் பாரு. சிங்கம் நிமிந்துது, தம்பி நீ பிஏவான்னுச்சு. அண்ணேண்ணா, டேய் நான் எம்ஏ படித்ததுனால சிங்க வேஷம் கொடுத்தான், நீ பிஏ படித்ததுனால உனக்கு கரடி இது குரங்கு வேஷம் கொடுத்துக்கிறான், கவலையே படாத. அதை கரடி இல்லாங்குது பாரு, அதெல்லாம் +2 ஃபெயிலு, 10th கீழே இருக்கிறதெல்லாம் நரிங்க. அதனால் இங்கே இருக்கிறது பூராவே நாம தான்டா, பயப்படாதேன்னா. அதனால் ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரிலாம் எதையுமே நான் என்ன கேட்குறேன், எதுவும் வீணாக படைக்கப்பட்டது இல்லை. ஒரு பூனையை கூட பாருங்கள், இன்னும் கூட பாருங்களேன், நம்ம சுற்றி இருக்கிற நாய், அதனால தான் நாயினம் கடையேன்னு நாங்கள் ஆழ்வார்கள் சொன்னாங்களா இல்லைங்களா? 4000 திவ்ய பிரபந்தம் பார்த்தவங்களுக்கு தெரியும். பெரிய புராணத்தை தேவாரம் திருவாசகம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நாயினம் கடையேன், நாயினம் கடையேன் எல்லாமே ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாம் சொன்னாங்க. நான் ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ணேன், ஏன் இந்த மாதிரி இவங்க பேசுகிறாங்க, இவ்வளோ பெரிய உயர்ந்தவர்கள், எவ்வளோ பெரிய சாதனை படைத்தவர்கள், ஏன் அதை நம்ம தங்களை நாயோடு ஒப்பிட்டுக்கணும்? ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பேன். நாய் கூட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ உயர்ந்த குணம் இருக்குது சார். நீங்கள் நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்ததுனால சொல்கிறேன், ஒரு நாய் கூட இன்னொரு தெருவுக்கு உள்ளே நுழைய முடியாது சார், விசா இல்லாமல் பாஸ்போர்ட் இல்லாமல். நீங்கள் நல்லா கவனிங்களேன், ஒரு நாய் அப்படி நுழைஞ்சதுன்னு வச்சிங்களா, முதல் 3 நாய் படுத்துருக்காங்க அந்த தெருவில். முதல் நாய் அப்படி லேசாக தலை தூக்கும், நடு நாய் தான் எழுந்து நிற்கும், 3வது கோடியில் இருக்கிறது ஃபோர்ஸாக வரும். ஏன், நமக்கு 2 பேர் சப்போர்ட் இருக்கிறாங்கன்னு 3 சேர்ந்து நம்ம தெருவுக்கு முனைக்கு வந்த நாயை கொண்டு போய் திருப்பி ரிவேர்ஸில் கொண்டு போய் அந்த தெருவில் என்ட்ரன்ஸில் விட்டுட்டு திரும்பிடும். இதுங்களும் அத்துமாரி உள்ளே போகாது. ஆனால் கார்பரேஷன் லாரியில் லைசன்ஸ் இல்லைன்னு 100 நாயை பிடிச்சி போட்டு போனாலும் ஒன்று குறைக்கவே குறைக்காது சார், முறைக்கும். ஏன் தெரியுமா, அன்னைக்கு நான் உன் தெருவுக்கு வந்தனே, ஏன் விட்டையா, என்னத்தை வாரி கட்டிக்கணும், எந்த பள்ளத்தில் கொண்டு போய் நம்மளை சாய்க்க போகிறானோ, மரணத்தின் தருவாயில் கூட அவர்களுக்கு ஒற்றுமையாக வாழவில்லையே என்ற வருத்தம் வருகிறது. ஆனால் மானுடத்துக்கு கடைசி வரைக்கும் அந்த எண்ணம் தான். எங்கள் ஐயா சிற்சபேசன் தான் சொல்லுவார், 92 வயசில் ஒருத்தன் மரணத்தில் கிடக்கிற போது அவர் விஜயாச்சாரம் காரைக்குடியில், உன் ஆசை கடைசி ஆசை என்ன சொல்லுன்னு, ஒத்தையாசாவை பயமாகுதுன்னு இருக்கான். இந்த மனோபாவம் இன்னைக்கு மாறலன்னா மனித தன்மை போயிடுது இல்லைங்களா? மனிதனுக்குன்ற ஒரு மனித தன்மை இருக்கணும். அந்த தன்மை தான் நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தேடி தரும். அதுதான் இந்த வார்த்தைகள் பாலம். அந்த காலத்தில் நான் மேடை உலகத்தில் பவனை வருகிற போது நிறைய பேர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட பாடங்க. குமரியானந்தம் அப்படி வர்றாரு, இலக்கிய செல்வர் குமரியானந்தம் பேசுறதுக்கு வர்றார். வாக்கிச கலாநிதி கிவா ஜெகநாதன் அவர் பேரை கூப்பிடுறாரு. நான் அந்த பட்டிமன்றத்தில் 3வது பேச்சாளர் உட்காந்துங்கிறேன்.
அப்படி வரும்போதே கை பட்டு பொத்தா இருந்து கீழே வந்து போச்சு. அவருக்கு ஒரு மனசு கஷ்டமாக போய் முதல் யாராவது பின் கொடுங்க பின் கொடுங்கன்னார். கீவாஜா சொன்னார், குமரி அனந்தன் பின் வாங்கலாமான்னார். அவரு பாருங்க எவ்வளோ மகா கெட்டிக்காரன். கீவாஜா அவர்கள் ஊக்குவித்தால் நான் ஏன் பின்வாங்குகிறேன்னு. என்ன அழகு சார் இது, என்ன அழகான வார்த்தை. ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ மகிழ்ச்சி அடைய வச்சாங்க. அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்து வாரியார் சுவாமிகள் கூட சொன்னாங்களே அவர் பேரை. வாரியார் சுவாமிகள் ஒரு ரிப்பனை கட் பண்ணுறாரு மளிகை கடைக்கு. அவங்க மளிகை கடைக்காரங்க கேட்குறாங்க, பெருமாள் படம் வைக்கவா சாமி, விநாயகர் படம் மாட்டவா, முருகன் படம் எந்த படத்தையாவது மாட்டு, கலப்படம் பண்ணி மட்டும் மாட்டிக்காதேன்னு. அதெல்லாம் அந்த நேரத்தில் வர்றது சார். அது அந்தந்த நேரத்தில் வர்றது. ஏன்னா நான் இப்போ ஒரு வருஷத்துக்கு முந்தி சன் டிவியில் கூட சொன்னேன், பேரறிஞர் அண்ணா லண்டனுக்கு போயிருந்தார். ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே கேட்டாங்க, ஃபினிஷ்டும் கம்ப்ளீட்டும் ஒரே வார்த்தை தான், அர்த்தம் தானே, இது எதுக்கே 2 வார்த்தைன்னு. அவர் உடனே பதில் சொன்னார், நல்ல மனைவி வாய்த்தா வாழ்க்கை கம்ப்ளீட்டு, மோசமானது வாய்த்தா ஃபினிஷ்டானார். ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் பண்ணார் பார்த்தீங்களா. அந்த ஒரு ஞானம், இதுக்கு பேர் தாங்க ஞானம்னு பேர். இது யாருக்கு வரும் தெரியுங்களா? அந்த ஞானம், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், சமயோசித ஞானம் யாருக்கு தெரியுமா வரும்? யாருடைய மனம் சஞ்சலப்படாமல் இருக்கிறதோ அவர்களிடத்தில் தான் அந்த ஞானம் உதயமாகும். உண்மைங்களா இல்லைங்களா? என் மனசு உணர்ச்சி வசப்பட்டாலோ, சபலப்பட்டாலோ, வேகப்பட்டாலோ, விவேகத்தை மறந்தாலோ அது வாழ்க்கையில் வரவே வராது. சித்தரஞ்சன் தாஸ் பழைய பழம்பெரும் தேசபக்தர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வரலாற்றில் படிக்கக்கூடிய மிகப்பெரிய சரித்திர நாயகன். ட்ரெயினில் பயணம் பண்ணுறார் சார். உண்மை அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. ட்ரெயினில் வரப்போனால் அவருடைய கம்பார்ட்மெண்ட்டில் அவர் மட்டும்தான் தனியாக உட்காந்துங்கிறார். அவர் மட்டும்தான் உட்காந்துங்கிறார். அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் அடுத்த ஸ்டேஷனில் ஒரு லேடி ஏறுறாங்க. ஏறி உட்காந்த லேடி ஒரு மாதிரியானது. பட்டுன்னு இவருடைய கையை பார்த்தது, கழுத்தை பார்த்தது, அந்த செயினையும் மோதிரத்தையும் பார்த்துட்டு இதை கழட்டி கொடு, இல்லைன்னாக்கா என்னுடைய ஜாக்கெட்டை நானே கிழிச்சிக்கிட்டு என்னை தப்பாக பார்க்க வந்தேன்னு சொல்லி போலீஸில் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது. அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார் பாவம், ஒரு செகண்டில் அப்படி மைண்ட் அப்படி யோசனை பண்ணார். அடுத்த செகண்டே மாறிக்கினார். என்னம்மா சொல்கிறேன்னார். 2 காதையும் மடக்கினார். இந்த அம்மா மறுபடியும் சவுண்டாக கத்துச்சு, காது கேட்கலையான்னு. சவுண்டாக கத்தும் போதும் அவருக்கு புரியல. கேட்கலமான்னாரு. அட போயா, இவ்வளோ கத்துறேன் உனக்கு கேட்கலையா அப்படின்னு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? எழுதி கொடுன்னு கை செய்கை காட்டினார். அந்த அம்மா எழுதி கொடுத்தது, மோதிரத்தையும் செயினையும் கழட்டி கொடுத்துரு, இல்லைன்னா என் ஜாக்கெட்டை நானே கிழிச்சிக்கிட்டு நான் உன்னை பார்க்க வந்து தப்பான நோக்கத்தோடு என்னை பார்த்தேன்னு செயினை பிடிச்சி இழுத்து உன்னை போலீஸில் கொடுத்துருவேன்னு எழுதி டீட்டெயிலாக கொடுத்தது. வாங்கிக்கினார். இவரே செயினை பிடிச்சி இழுத்து அடுத்த ஸ்டேஷனில் போலீஸில் ஒப்படைச்சிட்டு இவருக்கு போயிட்டு நிம்மதியாக போயிட்டார். இது அவருடைய லைஃப்பில் நடந்த நிகழ்ச்சி சார். நாம் எப்பொழுதுமே மனதை மட்டும் சரியாக வச்சுருக்கோம்னா பெரிய சண்டையை கூட ஒன்றுமே இல்லாத ஆக்கிடலாம். நீங்கள் மனசில் எதையாவது சிக்கலை வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சிக்கலோடு இன்னொரு சிக்கல் சேரும்போது தான் அங்கே பூகம்பமாக ஆயிடும். உண்மையிலா இல்லைங்களா? அதுதானே வாழ்க்கையில். எதையுமே நம்ம ரசிப்பதற்கு தயாராகிடும். எதையுமே நம்ம வேதனையோடு தான் எடுத்துக்க வேண்டாம். வார்த்தைகள் அப்படி தான் சில நேரங்களில் வரும். நானே என் பையன் பொண்ணெல்லாம் உட்காந்து கேரம் போர்டு அடிங்கிறோம். உள்ள சமையல் அறையிலேருந்து வருது குரல், சமையல் ரெடி ஆகிடுத்து ஏந்து வாங்கடான்னா. எங்கள் வீட்டம்மாவே எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது, ஏந்து வாங்கடான்றாளேன்னு. என்னையுமான்னு, உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமான்னு. இதை நான் கேட்காமலே இருந்திருந்தா கௌரவம். சிலதை கேட்டால் தான் சார் நமக்கே புரியுது. அது கேட்காமலே இருந்திருக்கலாம். சிலதெல்லாம் கண்டுங்காணாது இருந்துருங்க. இல்லை கண்டுங்காணாமல் அப்படியே போயிட வேண்டியதுதான். சரி ரைட்டு விடு, அன்னைக்கு எப்படி இருந்தது இன்றைக்கி எப்படி இருக்குது. ஏன்னா நிறைய நேரங்களில் நான் சொல்கிறதுங்க, நான் அதனால் தான் திரும்ப திரும்ப நான் வருவேன். வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னா சார். உள்ளத்தனை நம்ம வச்சுக்கிற பணத்தின் அளவு உயர்வு கிடையாது. பணமே, அந்த பணத்தின் உயர்வே எதனால் வந்தது? உள்ளத்தின் உயர்வால் வந்தது. என்னால் முடியும்னு நம்ம நம்பினோம்னா முடிஞ்சு போச்சு சார். முடியும்னு நான் நம்பினோம்னா எல்லாமே ப்ளஸ்ஸே மைனஸ் ஆக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறான், மைனஸை ப்ளஸ் ஆக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மையில் சொல்கிறேன், வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நிறைய மார்க்கங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கைன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த மனம் என்பதை நோக்கி தான். மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதனனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது உனை உணும் உணர்வை நல்காய் ஒற்றையோருடைய கோவேன்னாரு திருநாவுக்கரசர். மனம்தான் மிக நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சனில் பூசை கொள்ள வாராய் பராபரமேன்னார் தாய்மான சுவாமிகள். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானருக்கு வாய்கோபுரவாசன திருமூலர் சொல்றார். அப்போ இந்த மனம் என்பது தான் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது மனிதனுக்கு. அதை நிறைய பேர் களங்கப்படுத்திக்கிட்டனாக்கா வேணும் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. அது தூய்மையானதாகவும் நேர்மையானதாகவும் சத்தியத்துக்கு உட்பட்டதாகவும் இருக்கிற போது தான் மிகுந்த சிறந்த செயல்பாடுகளுக்கு உரிய கருத்துகள், வாழ்வியல் உண்மைகள் நமக்கு வளமாக கிடைக்கும்.
எதையுமே ஒரு பாடமாக எடுத்துக்கோமே சார். பாடமாக எத்தனையோ வகையில் பாடம் இருக்குது. அதனால தான் பாரதி சொன்னான், இன்று புதிதாய் பிறந்தோம்னு மனசில் நினச்சிக்கிட்டு போ, அப்போ தான் எதையும் தாங்குவ நீ. எனக்கு என்ன வயசு, எனக்கு என்ன ஆள் தெரியுமா, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடு. அன்னன்னைக்கு ஒவ்வொரு பாடம் படிக்க வேண்டியிருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் படிக்க வேண்டியிருக்குது. ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் அடிக்கடி சூப்பர்வைசர் திட்டுவார். சூப்பர்வைசர் வருவார், வேகமாக திட்டின பிறகு அப்படியே வருவார், சீட்டில் உட்காருவார், டிராவை திறப்பார், ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு மௌனமாக உட்காந்துட்டு அப்படியே போயிடுவார், சாந்தமாகிடுவார். மேனேஜருக்கே சந்தேகம் வந்துடுது, இந்த ஆளை கடுமையாக திட்டுறான், அப்பப்போ போகிறான், டிராவை திறக்கிறான், உத்து பார்க்குறான், வந்துடுறான், என்னதான் பண்ணுறான். ஒரு நாள் கேட்டே போட்டார், என்னதான் பண்ணுறான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஒன்றும் இல்லை, அவர் ஒய்ஃபு படத்தை உள்ளே வச்சுருக்கான். அப்படி திறந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக இருந்துட்டு சாந்தமாகிடுவான். இது எப்படி உனக்கு சாத்தியமாகுது? அவ்வளோ ஈர்ப்பு சக்தி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உன்னை விட அந்த ஆள் மேலுன்னு நான் நினச்சிக்க. மொத்த சம்பளத்தை நீ வாங்குற, நீ திட்டுற அளவு கூட கொடுக்குற மனுஷன் திட்டல, உன்னை விட அந்த ஆள் மேலுன்னு நான் சமாதானம் ஆகிடுவேன் சார். நான் ஏன்னா சமாதானம் ஆகிடுறதுக்கு அவன் ஒரு மார்க்கம் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆளாளுக்கு ஒரு மார்க்கம்னு வைங்களேன். 15 வருஷமாக திருமண தம்பதிகள் மணநாளை கொண்டாடுறாங்க. மணநாளை கொண்டாடுற போது ஒரு கப்பு நிறைய கேசரி கொண்டாந்து அந்த அம்மா கையில் கொடுக்குது. மணமளமனு 2 செகண்டில் சாப்பிட்டு உட்காந்துட்டான். அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். மண்ணாளி தின்ற மாதிரி தின்றடா மனுஷனா நீ. ஒரு கல்யாண நாளில் என்ன அருமையாக இருக்குது, ருசியாக இருக்குதுன்னு ஒரு பாராட்டு சொல்லக்கூடாதா, வர வார்த்தை சொல்லக்கூடாதா? நான் எந்த அபிப்பிராயமும் சொல்லாமலே இருக்கிறேன். என்ன அவ்வளோ கஷ்டம்? அதெல்லாம் நான் அபிப்பிராயம் சொல்கிறது பார்த்துருக்கிறேன் என்னைக்காவது? 15 வருஷமாக நிறுத்திட்டேன் அந்த அபிப்பிராயம் சொல்கிறது. என்ன அவ்வளோ கஷ்டம் உனக்கு? நான் 15 வருஷத்துக்கு முந்தைய உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன்ல. ஆமாம், அதுக்கு என்ன வாய மூடு, சொல்கிறத கேளு. அன்றைக்கி நானும் எங்கள் அம்மா அப்பா உட்காந்து சோபாவில் உட்கார்ந்து இதே மாதிரி தான் கேசரி கொண்டாந்து உங்கள் கையில் கொடுத்தேன். வாங்கி கொடுத்துட்டு நீ உள்ளே போட்ட சாப்பிட்டுன்னு இருக்கும்போது எங்கள் அப்பா கேட்டார், எப்படிறான்னார். நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். நான் சொன்னது கேசரிய. அந்த மனுஷன் உன்னை சொன்னார் நினச்சி முடிவு பண்ணிட்டார். அன்னைக்கு வைராகியம் வச்ச இனி வாழ்நாளில் அபிப்பிராயமே சொல்லக்கூடாதுரா, சொன்னா நீ மாட்டிக்குவ. அதனால நான் இன்னொருத்துல போய் மாட்டுறதுக்கு நான் தயாராக இல்லை. அவனுக்குள்ள அவ்வளோ ஒரு பெரிய சிக்கல் இருக்குதுன்னு அவனுக்கு அன்னைக்கு தான் வெளியிட்டான். எதையுமே மகிழ்ச்சியாக எடுத்துங்க சார், கலகலப்பாக எடுத்துங்க. அந்த அம்மாவே சிரிச்சிடுது. இந்த சமயத்தில் தாக்குதலுக்கு உரியவர்களே சில நேரங்கள் தங்களை மாற்றிக்குவாங்க. அது ஏன்? தாங்குகிற மனிதனுடைய மனோபாவத்தால். தாங்குதல் 2 இருக்குங்க. இன்னும் கூட சொல்கிறேங்க, வாழ்க்கையினுடைய உண்மையை ஒரு மகத்துவத்தை சொல்கிறோம். உயர்ந்த இடத்துல பாருங்கள், வெண்மேகம் உயரமான ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு நல்லா தெரியும். கார் மேகம் கூட கீழே தான் இருக்கும், வெண்மேகம் மேலே தான் இருக்கும். ஃப்ளைட் மேலே இருக்கும். ஃப்ளைட்டு சில நேரங்கள் அதை ஊடுருவிக்கிட்டு போகும். அப்போ அந்த வெண்மேகம் ஒருபோதும் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கார் மேகம்தான் கீழே இறங்கும். இறங்கி வருகிற கார்மேகம்தான் பூமியை செழிக்க வைக்கிறது, பூக்க வைக்கிறது என்றால், கணவன் மனைவி இருவருள் யார் கார்மேகமாக மாறுகிறார்களோ அப்பொழுதுதான் அந்த வீடே பூத்து குலுங்குகிற மகிழ்ச்சிக்குரியதாக மாறுவதற்குரிய அம்சம் அங்கே கிடைக்கும்னா நம்ம கார்மேகமாக மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருப்போமே. ஏன்னா அவங்கள மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம், நம்ம மாறிக்கலாம் இல்லை? உண்மையிலே சொல்கிறேங்க, ஒருத்தரை இறங்கி வந்தால் தான் அங்கே ஏற்றமே. வீடுன்னு சாதாரண நினைக்காதீங்க. வெளி உலகத்தில் கடுமையாக போட்டி போடுங்க. ஏன்னா போட்டி உலகம், ஜெயிச்சே ஆகணும். கடுமையான உழைப்பை முன்னிறுத்துங்க, கடுமையான ஒரு செயல்பாடுகளை வைங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே தோற்பதற்கு தயாராகிற மனிதன் தான் வெற்றியாளனாக தீர்மானிக்கப்படுவான். அது யார்? அந்தம்மா தோற்கணும்னு நினைக்க வேண்டாம், நாமே தோற்றுருவோமே. நாமே தோற்பதற்கு தயாராக இருப்போமே. அங்கே மகிழ்ச்சி பூத்து குலுங்க சார், இல்லை? இப்போ நாம் கூட தான் எங்கன்னா புறப்படும் போதே கேட்பா எங்கள் வீட்டில், எங்கே போகிறேங்க? ரோட்டரி கிளப்புக்கு பேச போகிறோம்மா. யார் கூப்பிட்டது? காயத்ரி மேடம் கூப்பிட்டாங்கம்மா. உனக்கு ஒன்றும் தெரியாது, அங்கே சபையிலேயே போய் கூப்பிட்டாங்க. இல்லைம்மா, அவங்க தான்மா விரும்பி கூப்பிட்டாங்கம்மா, வாங்கன்னு கூப்பிட்டாங்கம்மா. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டான். என்ன சொல்லு ஒன்றும் தெரியாதுன்னு. அவங்க எவ்வளோ தெரியும் தெரியுமாண்ணா? அதெல்லாம் கிடையாது, உன்னை கூப்பிட்டதுலேருந்தே தெரியலையா? பட்டிமன்ற விவாதமே அங்கே தான் சார். நான் பயிற்சியே அங்கே தான். நான் என்ன கேட்குறேங்க, ஒரு மகிழ்ச்சியாக எடுத்துக்கோமா. அதில் போய் இன்னும் ஒரு எதிரியான்னு ஆரம்ப காலகட்டத்தில் எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா லைஃப்ன்றது இன்றைக்கி அந்த அளவுக்காவது பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சந்தோஷப்படுங்க. ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்ததுங்க, எல்லாம் வீடுகள்லாம் இன்றைக்கி அதெல்லாம் காணாமல் போச்சு சார். நான் என்ன கேட்குறேன், உங்களெல்லாம் தயவு செஞ்சு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி, ஒரு பெருமை, ஒரு சிறப்பு வரணும்னா ஒரு அரை மணி நேரமாவது சந்தோஷமாக கலகலப்பாக பேசுவோமே. அந்த பழக்கமே போச்சு சார்.
எல்லார் கையிலையும் செல்லு சார் இன்னைக்கு. எல்லாம் வாசல்லேருந்தே செல்லில் பேசுகிறான், உள்ள பெட்ரூமில் அந்த அம்மா கிட்ட என்ன சமையல் ரெடி ஆகிட்டா, இது எழுந்து போய் உள்ளே கேட்கப்படாதா? ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிற காலத்தில் சந்தோஷம் இருந்தது. அப்போ ஃபேஸ்புக்கில் பேசுகிற காலம். நீங்கள் நம்பணும், ஆஸ்திரேலியாவில் எங்கள் தம்பி பையன் இருக்கிறான் சார். அன்னைக்கு கேட்குறான், பெரியப்பா வாட்ஸ்அப்பில் இருக்கிறியா? இல்லைடா. ட்விட்டரில் இருக்கிறியா? இல்லைடா. ஃபேஸ்புக்கில்? இல்லைடா. சரி போன வை. சண்டாளப்பாவி நல்லா இருக்கிறேன்னு கட்சி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்கல சார். இல்லை என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அந்த காலத்தில் போன இடத்துல நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, இதானே சார் முதல்ல கேட்பாங்க. இன்னைக்கு அந்த அது பயிற்சியே போச்சே, அந்த பழக்கமும் போச்சே சார். இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா உண்மையில ஊடகம் எல்லாம் இல்லாத காலத்தில் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே தகராறு வந்தால் கூட மனைவி லெட்டர் எழுதுவாங்க அப்பாவுக்கு. அப்பா இந்த ஆள் கண்ணாமலாம் திட்டாம்பா, அடிக்க வந்துட்டாம்பான்னு எழுதும். அது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகும் போய் சேர்றதுக்கு. 10 நாளுக்கு பிறகு அந்த கடிதம் கையில் கிடச்ச உடனே அவங்க அப்பா கையில் ஒரு மூட்டையை தூக்கின்னு வீட்டுக்கு வருவார். இது ரெண்டும் வாசலில் உட்காந்துன்னு கொஞ்சம் பேசின்னு இருக்கும். அந்த பொண்ணே கேட்க, என்னப்பா திடீர்னு வந்துட்டேன்னு கேட்கும். ஏய் கழுத நீ தானே தபால் எழுதுன, வர சொல்லி இந்த மாதிரி இருந்தாலும் திட்டுறான் போனான், கை வாங்க வந்தான். ஆடா அது நடந்து எவ்வளோ நாளாகுதுப்பா, அதெல்லாம் சமாதானம் ஆகி அதுக்குள்ள 2 சண்டை வந்து முடிஞ்ச ஆட போப்பா, அம்மாவுக்கு உனக்கு வராத சண்டையா, எவ்வளோ சமாதானம் ஆகிட்டுது சார். இப்போ அப்படி கிடையாது. சண்டை ஆரம்பித்தாலே அப்படி லைவில் போகுது. அங்கே செல்லை ஆன் பண்ணி வச்சுருது, அங்கெல்லாம் வந்து போகுது. அவன் பார்த்துவிட்டு நேராக அடியாளோட வரான். இல்லை இன்றைக்கி வாழ்க்கை எப்படி மாறி போச்சு சார். ரொம்ப வருத்தமாக இருக்குது இல்லைங்களா? நிறைய இடங்களில் சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறது, நான் டாஸ்மாக் போகிறவனு கூட நம்ம மாற்றிப்படலாம். 2 நாளைக்கு கஷ்டப்பட்டு அறிவுரை சொன்னால் மாறிடுவான். இந்த சீரியல் பார்க்குறவங்கள மாற்றவே தாய்மார்கள் கோச்சிக்கப்படாது. ஏதோ பாவம் 5-6 பேர் வந்துருக்குறாங்க. உங்களை சொல்லலம்மா, நீங்கள் சமூக பணியில் வரீங்க, இந்த மீட்டிங்கில் வரீங்களா, அதுவே பெரிய விஷயம். எங்கள் வீட்டிலே சொல்கிறேன் நான். அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டு எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா எந்த சீரியலோ அதை பற்றி கவலை இல்லை. ஏதோ ஒரு கிராஃபிக்கில் பாம்பு ஓடுது. ஆமாம், எந்த அது பக்தி சீரியல், அந்த என்ன சமூக சீரியல், அதே ஒரு பாம்பு வரணும். அந்த பாம்பை பார்த்துட்டு அது எதுவும் பார்த்தீங்கன்னா ராத்திரி 11 மணிக்கு வீட்டுக்கு போனீங்கன்னா நாகினி மாதிரி உட்காந்துங்குது. அது சரிப்படுத்துறதுக்கு போகிறவனுக்கு சரியாகுது நேரம். அதனால் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிற கரடு முரடைகள் நிறைய சார். இல்லை அந்த காலத்தெல்லாம் எங்கள் பாட்டிலாம் நினச்சா ஒரு 5 நிமிஷத்தில் ரசம் வச்சு கொடுக்கும். என்ன மனமாக இருக்கும் தெரியுமா? தெருவே மணக்கும். இல்லை தெருவே மணக்கும். இப்போ நான் பொண்ணை கேட்டேன் நான் அன்றைக்கி, அம்மா வெறும் சோறு தானே இருக்குது, எப்படா சாப்பிட்றது, கொஞ்சம் ரசம் வைடான்னு. வச்சிட்றம்பான்னு உள்ளே போனால் ஆளை காணோம். எங்கடானா கிச்சன்லேயும் ஆளை காணோம். கம்ப்யூட்டர் ரூமில் உட்காந்துங்குது. ரசம் அது கேட்குது. தக்காளி ரசமா, புளி ரசமா, பருப்பு ரசமா? இல்லை தக்காளி ரசம்னு அழுத்துறா. அது கேட்குது. 1 நாளைக்கா 2 நாளைக்கா 3 நாளைக்கா? இவன் 1 நாளைக்குன்னு அழுத்துறா. மறுபடியும் கேட்குது, ஒருத்தருக்கா 2 பேருக்கா 3 பேருக்கா? நீ ரசம் வச்சு கிழிஞ்சுது போ. மகா கஷ்டம் சார். இப்போ எல்லாம் கருவி, டாக்டரை கருவி நம்பி தானே வாழறாரு. டாக்டரே கருவி நம்பி தானே சார் வாழறாரு. நீங்கள் டாக்டர் மருத்துவமனைக்கு போனால் கூட அங்கே ஒரு லெசன் இருக்குது சார். நீங்கள் கவனிங்க, அவசரப்படுறீங்க. நான் எத்தனாவது டோக்கன் தெரியுமா, அதெல்லாம் டோக்கனாவது அதை உட்காருங்க கொஞ்சம் நேரம். அங்கே இருக்கிற வர்ற பேஷண்ட்டை கவனிங்க. ஆளாளுக்கு எப்படி இருக்கிறான்னு பாருங்களேன். அதுலேயே நமக்கு நோய் பாதி போயிடும். நிஜமாக சொல்கிறேன். அவன் அடிக்கிற கமெண்ட்ஸில் நமக்கு போயிடும், நோய் பாதி போயிடும் சார். அவன் இன்னும் அழகாக பேசுவான் தெரியுமா? அன்றைக்கி ஒரு அம்மா வந்து சுகர், கடும் சுகர். அது டாக்டர் சொன்னார், அம்மா காலையில் ஒரு மாத்திரை, மத்தியானம் ஒரு மாத்திரை, ராத்திரிக்கு ஒரு மாத்திரை, சாவர வரைக்கும் போடணுமா? டாக்டர் பயந்துட்டார். இல்லைம்மா வாழற வரைக்கும் போடுத்தாரு. என்ன அருமையான வார்த்தை. ரெண்டும் ஒன்று தான். அவர் சொல்கிறதும் ஒன்று தான், அந்த அம்மா சொல்கிறதும் ஒன்று தான். ஆனால் அதையே எப்படி என்ன அழகாக பவ்யமாக சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, வாழற வரைக்கும் போடுமா. அதான் பாசிட்டிவ். அதுதான் இந்த உடன்பாட்டு. நமக்கு அந்த வார்த்தைகள் எனக்கு நிறைய பலம் கொடுக்கும் சார். அது அதுவே போச்சு. இன்றைக்கி யாருக்கிட்ட எப்படி பேசுறது ஒரு மண்ணுன்னு தெரியல. அந்த நாளில் நாட்டுப்புற பாட்டெல்லாம் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. பக்கமாக இப்போ வாய்ப்பு இருந்தால் கூட பாருங்கள். என்ன லைஃப் வாழ்னா நம்ம பெரியவங்கள்லாம். சூப்பரான லைஃப் சார். அதெல்லாம் நான்லாம் ஒரு பாட்டை படித்தாலே அங்கே உள்ள பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். மனைவி சாதாரண படிப்பறிவு தான், கை நாட்டு பேர் வழி தான் அந்த குடும்பம். அவன் விவசாயத்துக்கு போயிடுவான். அந்த அம்மா தூளியில் போட்டு, அப்புறம் தூளினால என்னன்னு தெரியல இப்போ பிள்ளைகளுக்கு. இல்லை தாலாட்டுன்னு பேர். தாள்னா நாக்கு. நாக்கை அசைத்து பாடுவதனால் அதுக்கு தாலாட்டுன்னு பேர். தாலாட்டில் எத்தனை சரித்திரத்தை சொல்லி கொடுத்தான். இப்போ எல்லாமே காணாமல் போச்சே சார். அப்படி இந்த தூளியில் போட்டுட்டு அந்த அம்மா பாடுது. அத்தை அடித்தாலோ அரளிப்பூ செண்டாலே, மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டாலே, ஆறடித்தார் சொல்லி எழு என்கண்ணே ஆறடித்தார் சொல்லி எழு. அதுக்கு என்ன தெரியும் 6 மாதத்து குழந்தைக்கு?
அது என்னமோ சொல்கிற மாதிரி சொல்கிறது இவ ஒரு நாடகமாக நடத்துவா. நம்மால் விவசாயி வெளியிலேருந்து வர்றான், வா பிள்ளை போய் மோர் எடுத்துட்டு வா, உள்ள அவளை அனுப்பிட்டு இவன் பாடுறான் அந்த பாட்டை வாசலில் வரும்போதே கேட்டுட்டு. அத்தை அடிக்கவில்லை, ஐவர்களும் தீண்டவில்லை, தானே அழுவுறாண்டி ஒரு தம்பி துணை ஓணுமுன்னு. என்னம்மா அப்ளிகேஷன் போடுறான் ஐயா? நான் என்ன கேட்குறேன், இதுதான் சார் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. இல்லை என்ன ஒரு ஒரு அழகு அந்த நாட்டுப்புற பாட்டு நீங்கள் படிக்க 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 தேனாக இருக்கும் சார், ரொம்ப அருமையாக இருக்கும் சார். நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே இழந்துட்டோம். இரவு பெய்த மழையிலே ஈர மண்ணிலே மண் வீடு கட்டி விளையாடிய பெண் குழந்தைகள் இந்த மண்ணில் தானே சார் வாழ்ந்தாங்க. ஆண் பிள்ளைகள்லாம் அதை உடச்சிட்டு போவான், அவ்வளோ ஆனந்தம் அவனுக்கு. இல்லை எவ்வளோ எவ்வளோ பெருமை இருந்தது. புல்லு விளையாடுவான், ஒரு கோவட்டு புல்லு, ஒரு சின்ன ஒரு புல்லை வெட்டிட்டு அதுலேருந்து ஒரு பெரிய கொம்பை வச்சு புல்லு விளையாட்டுன்னு பேர் அதுக்கு. இப்போ புழுவேல் விளையாடுறான். புல்லு விளையாடும் போது கொஞ்சம் ஒரு ஆரோக்கியம் இருந்தது, இப்போ ஆயுள முடியுது. இல்லை ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேங்க, நிறைய இருந்ததுங்க, நிறைய இயற்கையோடு இருந்தான் ஒரு காலகட்டத்தில். இன்றைக்கி எல்லாமே செயற்கையில் நோக்கி நம்ம பயணப்படும் போது பல சிக்கல்கள் நிறைய இருக்குது. அதனால் வாழ்க்கையில் நம்ம இந்த கருவிகளுக்கு கூட கொஞ்சம் ஓரமாக வச்சுடுவோம். கருவிகளை கூட கொஞ்சம் கருவிகள் மயக்கம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது சார். அப் டு டேட் இன்றைக்கி எத்தனை வருது, அட்வான்ஸாக என்ன வருது. இந்தியாவில் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 75 கோடி மக்கள் இந்த செல்ஃபோனை பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு சர்வே சொல்லுது. உலகத்தில் வேறு எங்கேயும் அதிகமாக பயன்படுத்தலையா சார்? நம்ம தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதிகமாக பயன்படுத்துகிற போது சிந்தனை வளங்கள் குறைஞ்சி போகுது. அப்போல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி எங்கெங்கேயோ தேங்கி கிடந்தது, இன்றைக்கி அதெல்லாம் இல்லைங்க. அதனால் வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சியை மீண்டும் கொண்டாடினா ஒருத்தரும் முகத்தை ஒருத்தரும் பார்த்து ஒரு ஈகோவை முதல்ல நம்ம தவிர்த்துட்டாலே வாழ்க்கை ரொம்ப சுகமான பயணமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே போயிட்டு சம்சாரத்துக்கிட்ட நிறைய பேர் போட்டி போடுவோம், நான் யார் தெரியுமான்னு. அந்தம்மா சொல்லும், நீ யாருன்னு எனக்கு இப்போ அதை தெரியணும், என்னைக்கு தாலி கட்டி அன்னையிலேருந்து தெரியும், உட்காரு. பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் கூட அட உட்காரியா நீனும். நீங்கள் நாம் நினைக்கிற வெளியில் சல்யூட்லாம் அட்டிக்கிறேன்னு வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள் அந்த ஆள் கதியை. இல்லை மகா கஷ்டப்படுவான். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேங்க, நிறைய தர்மங்களே மாறி போச்சே. ஒரு காலத்தில் தர்மத்தை பற்றி சொல்லி கொடுத்து தர்மம் உபதேசித்த நாடுகளில் முதல் நாடு நம்ம இந்தியா தான். ராமாயண மகாபாரதம் மாதிரி சார் உலகத்தில் பைபிள் பெரிய நூல் இல்லை சார். பகவத்கீதை கூட, அதாவது பகவத்கீதையை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மகாபாரதம் தான் உலகத்தில் மிகப்பெரிய காவியம். உலகத்தின் மிகப்பெரிய காவியம் ஒன்று உண்டென்றால் அது மகாபாரதம் தான். அதுக்கு அடுத்தது தான் மற்ற நூல்கள் எல்லாமே அதுக்கு பிறகு தான் வரக்கூடியது. அவ்வளோ பெரிய நீதி நூல்களை நம்ம பெற்ற மண் இந்த மண். இன்னைக்கு என்னாச்சு, அவ்வளவும் தலைகிழகுது. உண்மைங்களே இல்லைங்களா? 10 சதுரத்தை முடிச்சு ரோட்டை தாண்டி காஞ்சிபுரம் போகிற ரோட்டில் ஒருத்தன் வீட்டை கட்டிட்டு சுற்றி சுற்றி வரான். என்னடா அண்ணன் உணர்ச்சி வசப்பட்டு கட்டிட்டேன், இடம் தான் எவன் தெரியலன்னா. இப்போ இவனை நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லை அந்த காலத்தில் திண்ணை வச்சு கட்டினான் சார். வலது பக்கம் ஒரு திண்ணை, இடது பக்கம் ஒரு திண்ணை கிராமத்தில். அதுக்கு பிறகு தான் மெயின் டோர் இருக்கும். மெயின் டோருக்குள்ளே தான் அவன் இருப்பான். திண்ணை ரெண்டும் காலியாக இருக்கும். ஏன் அந்நியர் அயலூர்லேருந்து யாராவது வந்தால் அவன் தங்கிறதுக்கு யாரையா வாய்ப்பு கொடுப்பான் என்று மனித நேயத்தை மையப்படுத்தி இது 2 திண்ணை வச்சான். இப்போ யாராவது வைக்கிறோம் நாம? இதை ஒரு கூட்டத்தில் ஒரு சொல்லிவிட்டு தான் அதால் ஒரு திண்ணை வைப்போம், புலவர் பேச்சை கேட்டுன்னு வச்சுவிட்டு 11ஆவது நாள் அனர்த்தமான சண்டை நடக்குது கோர்ட்டில். என்னடாண்ணா 10 நாள் அவன் தங்கினவன் தாசில்தார்கிட்ட பட்டா வாங்கிட்டுக்கிறான். நாளுக்கு 4 என் இடம்னு வாங்கிட்டுக்கிறான் அவன். இந்த ஆள் பேச்சை கேட்டு நான் படுற பாடு எனக்கு தான். அன்னையிலேருந்து அது சொல்கிறதே கிடையாது. இல்லை இன்றைக்கி இருக்கிற காலம் அப்படி இருக்குது. ஏன்னா சில நேரங்களில் நம்ம அப்படி தான் வம்புக்கு போயிடுது. அது மாதிரி தான் சொன்னேன், கணவன் மனைவி ஒருத்தர் பாராட்டிங்க ஏன்னு. அதில் ஒருத்தர் கேட்டுட்டு கடைசியில் கூட்டம்லாம் முடிஞ்சு நிஜமந்தான் புலவரை பாராட்டணும். நான் இது வரைக்கும் என் சம்சாரத்தை பாராட்டினதே கிடையாது. ஏன்னா நான் எதையுமே சந்தோஷமாக எடுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அவனுக்கு இந்த கூட்டத்திலேயே. ஒன்றும் இல்லைடா, என்னையே உதாரணமாக சொன்னேன். நான் ஒரு நாள் ஸ்கூட்டரில் வாசலில் நிற்கிறேன். என் வீட்டம்மாவை கூப்பிட்டம்மா டிஃபன் ரெடியாக இருக்குதா, பாரதி வித்யாபவனில் பேச போகிறேன்னு. ஐயோ ஒன்றுமே பண்ணலையேன்னா. சரி நான் வழியிலேயே சரவணபவனில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன்னு. ப்ளீஸ் உள்ளே உக்காரியா, 10 மினிட்ஸ் சரியா. அதுக்கு போய் பதறேன்னா ஏதோ பண்ண போகிறாளாங்க, ரவையை போட்டு உப்புமா பண்ண 10 நிமிஷம் ட்ரிம்மாக ட்ரெஸ் பண்ணிக்கின்னு நானும் ஹோட்டல் சாப்பிட்டு ரொம்ப நாளாக வா போகலான்னா. இதை நான் பெருமையாக எடுத்துக்கணுன்டான்னு இந்த மேட்டர்லாம் சொல்லிட்டேன்னா அவன் என்ன பண்ணியிருக்கிறான், இதே மாதிரி நாமளும் பாராட்டணும் வீட்டில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அது ஒரு நல்லதாக தான் தெரியுதுன்னு அவன் போய்
சோபாவில் உட்காந்துக்கிறான். அந்த வீட்டு மறுநாள் இந்த வேலைக்காரமாக பெருக்கின்னு வந்துக்குது. அதையே உத்து உத்து பார்த்துட்டு இருக்கிறான். அவன் சம்சாரத்துக்கு கோபம் வந்து போய் என்னையா அப்படி ஒரு பார்வை பார்க்குறான். அடே பைத்தியக்காரி, நேற்று அந்த ஆள் போய் கூட்டத்தில் கூட கேட்டேன், பாராட்டுன்னு சொன்னார். அந்த கலரில் நீ புடவை கட்டி நீ வந்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் யோசனை பண்ணிங்கிறேன். உண்மை தெரியாமல் பேசுறியான்னா அந்த அம்மா பத்திரகாளியாக மாறிட்டுது. ஏன் நல்லது தானே நல்லதா சொன்னேன். 3 வருஷமாக கட்டியிருந்து நேத்தாண்டா அந்த புடவை அந்த பொம்பளை கொடுத்தேன். ஒரு நாள் கூடமா உங்கள்ல நான் படலைன்னா இவ்வளோ சிக்கல் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. அவன் அங்கேருந்து வந்தான், என்கிட்ட வந்தான். சண்டாளப்பாய் ஓம் போய் பேச்சை கேட்டுன்னு நான் போய் பாராட்ட போய் இந்த மாதிரி ஆகி போச்சு. அப்புறம் நான் அவனை சமாதானப்படுத்தினேன். அது கூடப்பா உன் மேலே ஒன்றும் தப்பு இல்லை, புடவையிலே இருக்குது அழகு, அது கட்டுற ஆளை பொறுத்தாங்குது. அதனால நீ அதுக்காக வருத்தப்படாது விடுப்பா அப்படின்னு.